بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தொடர் பாடத்தில் நேற்றைய தினம் சஹீஹுல் புகாரியுடைய 92வது ஹதீஸின் ஒரு பகுதி வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என்னுடைய தந்தை யார் என்று கேட்குறாரு. உன்னுடைய தந்தை ஹுதாஃபா தான் உன்னுடைய தந்தைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிற வரைக்கும் பார்த்தோம். அவர் ஏன் இந்த கேள்வி கேட்டார்னு சொன்னால், மக்கள் மத்தியில் இந்த ஹுதாஃபாவுடைய மகன் இவர் இல்லை என்று சில பல காரணங்களால் மக்கள்கிட்ட ஒரு வதந்தி பரவி இருக்கிற காரணத்தினால் என் தந்தை யார் என்பது இல்லாட்டி யாராவது தந்தை யார் என்பது கேள்வி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதுக்குரிய ஒரு ரீசன் இருந்தால் தான் கேட்பாங்க. அவர் கேட்டுட்டார். அப்போ இதே மாதிரியான ஒரு நிலைமையில் இன்னொருத்தரும் இருக்கிறார். நம்மளும் கேட்டுப்படுவோமே அப்படின்னு சொல்லி ஃபகாம ஆகரு, அந்த விட்ட இடம் ஃபகாம ஆகரு, இன்னொருவர் எழுந்தார். ஆகருன்னா இன்னொருத்தர்னு அர்த்தம். ஆஹிர்னா கடைசி, ஆகரு என்றால் மற்றொருவர். ஃபகாம ஆகரு, இன்னொருவர் வந்து எழுந்தார். ஃபகால, அவர் சொன்னார், மன் அபி யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை என் தந்தை யார் அப்படின்னு கேட்டார். ஃபகால, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூக்க சாலிமுன், உன்னுடைய தந்தை சாலிமு. சாலிமு சயீத் என்பவர் தான் கேட்குறாரு. சயீத் இப்னு சாலிம் அவருடைய பேர். சயீதுங்கிறவர் எந்திரிச்சு என்ன செய்கிறாருன்னா, என் தந்தை யாருன்னு கேட்குறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அபூக்க சாலிமுன், உன்னுடைய தந்தை சாலிமு. அவர் யாருன்னு கேட்டால் மௌலா ஷைபா, ஷைபாவுடைய மௌலா அவர், ஷைபாவினால் விடுதலை செய்யப்பட்டவர் அவர் தான், சாலிம் தான் அவங்க வாப்பான்னு சொல்லி போடுறாங்க. அப்போ இதை சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடும் கோபத்தோடு இதை சொல்கிறாங்க. ஏன்னா முகத்தில் கண்ணங்கள் சிவந்து விட்டன, அந்த மாதிரியான அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. அப்போ ஃபலம்மா ரஆ உமரு, உமர் அவர்கள் பார்த்த பொழுது, உமர்னா ஜனாதிபதி, 2வது ஹலீஃபா உமர். ஃபலம்மா ரஆ உமரு, உமர் பார்த்த பொழுது, மாஃபி வஜ்ஹிஹி, அவர்களின் முகத்தில் உள்ளதை, முகத்தில் உள்ள அந்த ஒரு கோபத்தை, முகத்தில் உள்ளதைன்னா அது என்னது, கோபம் தானே. மாஃபி வஜ்ஹிஹி, அவர்களுடைய முகத்தில் இருக்கிற ஒன்றை, அதாவது முகத்தில் இருக்கிற அந்த கோபத்தின் அறிகுறியை உமர் பார்த்த பொழுது, கால, அவர் சொன்னார், யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னா நதூபு இலல்லாஹி அஸ்ஸவஜல்ல, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குறோம், தெரியாமல் பேசிட்டோம், இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கக்கூடாது, கேள்வி கேட்டு உங்களை தொந்தரவு பண்ணிட்டோம்னு சொல்லி எல்லார் சார்பாகவும் ரசூலுல்லாஹ் வந்து அந்த கோபத்தை வந்து அமைதிப்படுத்துவதற்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னா நதூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அஸ்ஸவஜல்னா அல்லாஹ்னு சொல்லும்போது அவனை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ இன்னா நதூபு இலல்லாஹ், அல்லாஹ்ட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்கிறார். அப்போ இந்த ஹதீஸும் எதை சொல்லுதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கோபம் மூட்டக்கூடிய வகையில் சபையில் உள்ளவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது பதில் சொல்லக்கூடியவர்களும் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள், வெளிப்படுத்தலாம். அப்படி அவசியம் ஏற்பட்டால் வெளிப்படுத்துவது குற்றத்தில் வராது. நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ஆளால் கேள்வி கேட்கும்போது கோபப்பட்டிருக்கிறாங்க என்பதற்கு இது ஆதாரமாக இதை கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தது, அடுத்த பாடம், பாபு மன் பரக்க அலா ருக்குபத்தைஹி இந்தல் இமாம் அவில் முஹத்திசி. பரக்கன்னு சொன்னால் மண்டி இடுதல். பரக்கன்னு என்ன அர்த்தம், மண்டிட்டு அமர்றாங்கல்ல, அத்தஹியாத்தில் உட்கார்றோம்ல, அந்த அந்த இருப்பில் அந்த மாதிரி அமர்வதற்கு பேர் என்னென்னா பரக்க. அப்போ மண் பரக்க அலா ருக்குபத்தைஹி, முட்டுக்கால்கள் மீது முழங்கால் மீது அமர்வரை பற்றிய பாடம். அதை மண்டிட்டு அமர்வதற்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. பரக்க அலா ருக்குபத்தைன்னு சொன்னால் முட்டுக்காலை போட்டு என்ன செய்கிறது, மண்டிட்டு அமர்வது. மண் பரக்க அலா ருக்குபத்தைஹி இந்தல் இமாம், இமாமுக்கு முன்னால், அவில் முஹத்திசி,
அல்ல ஹதீஸ்களை அறிஞருக்கு முன்னால், முஹத்திஸ்னா ஹதீஸ்களை அறிஞர், ஹதீஸ்களை அறிஞருக்கு முன்னால் அல்லது இமாமுக்கு முன்னால் மண்டியிடுபவர் பற்றிய பாடம். பாபு மண் பறக்க அலா ருக்குபத்தை, பறக்கண்டாலேயே மண்டியிடுதல் தான். ருக்குபத்தையும் சேர்த்துக்கிட்டால் கூடுதல் ஒரு விளக்கத்துக்கு சேர்த்துக்கிட்டாங்களே தவிர அலா ருக்குபத்தைகின்றி இல்லாட்டா கூட பறக்கவுக்கு அது அர்த்தம். மண் பறக்க அலா ருக்குபத்தைகி, தன் முழங்கால்கள் மீது மண்டியிட்டு அமர்தல், அமர்பவர் பற்றிய பாடம். பாபு மண் பறக்க, மண்டியிடுபவர் பற்றிய பாடம். அலா ருக்குபத்தைகி, தனது முட்டுக்கால் மீது, முட்டுக்காலை வச்சு அதன் மீது மண்டி போடுறது பற்றிய பாடம். எங்கே மண்டியிடுறதுன்னு என்று கேட்டால் இந்தல் இமாமி, இமாமிடத்தில், தலைவரிடத்தில், அவில் முஹத்திசி அல்ல ஹதீஸ்களை அறிஞரிடத்தில் முட்டுக்காலில் மண்டியிட்டு அமர்வது பற்றிய பாடம். ஒரு விஷயத்தில் அந்த ஆசிரியருக்கு மதிப்பளிக்கிற விதமாக மண்டியிட்டு அவருக்கு முன்னாடி அமர்வது, சும்மா சம்மணம் போட்டு அமராமல், வேறு விதமாக அமராமல் கொஞ்சம் மண்டியிட்டு அமர்வது பற்றிய பாடம். அப்படியே மண்டியிட்டு அமர்தல்ங்கிறது ஒரு பணிவை காட்டுறது. பொதுவாக உலகம் பூரா மண்டியிட செய்தார்கள்லாம் சொல்கிறோம்ல, மண்டியிட செய்வதனால் அர்த்தம் அவன் சரணாகதி அடைஞ்சி அப்படி இறங்குறதுக்கு உள்ள ஒரு அர்த்தம். அதுக்கு 93வது ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். ஹதசனா அபுல் யமான், நமக்கு அபுல் யமான் என்பவர் அறிவித்தார். கால, அவர் சொல்கிறார், அஹ்பரனா ஷுஐபுன், நமக்கு ஷுஐபு சொன்னார். அவர் யார் வழியாக சொல்கிறாருன்னா அனி ஜுஹ்ரி, ஜுஹ்ரி வழியாக அவர் அறிவிக்கிறார். கால, ஜுஹ்ரி சொல்கிறார், அஹ்பரணி அனசுபுன் மாலிக்கின், இவர் சஹாபி, அனசுபுன் மாலிக்கு நமக்கு சொன்னார். அப்போ ஜுஹ்ரிக்கு யார் சொல்கிறா? அனசு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரஜ, புறப்பட்டு வந்தார்கள். ஹரஜன்னு சொன்னால் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள், அல்லது பள்ளிவாசலிருந்து வெளியே, ஏதோ உள்ளே இருந்து வெளியே வர்றதுக்கு பேர் ஹரஜ. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். காம, அப்போது எழுந்தார். அப்துல்லாஹிப்னு ஹுதாஃபா, அப்துல்லாஹிப்னு ஹுதாஃபா என்பவர் எழுந்தார். எழுந்து ஃபகால், அவர் கேட்டார், மன் அபி, இந்த உள்ள ஹதீஸுடைய விஷயந்தான், வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக வரும், அவ்வளோதான். ஃபகால், அவர் கேட்டார், மன் அபி, எனது தந்தை யார்? ஃபகால, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூக ஹுதாஃபா, உன் தந்தை ஹுதாஃபா, உங்கள் வாப்பா வேற கரெக்டாக, அவர் ஹுதாஃபாவுடைய மகன் என்று தான் அறியப்பட்டும் இருக்கிறார், அப்துல்லாஹிப்னு ஹுதாஃபாண்டு. அப்போ கேட்டோன்னே உங்கள் வாப்பா ஹுதாஃபா கரெக்டாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சும்மா பிறகு அக்சர் ஐய கூட சலூனி, சலூனி என்று அதிகமாக கூற ஆரம்பித்து விட்டார்கள். சலூனி என்றால் என்னிடம் கேளுங்கள். சலூனி என்றால் அர்த்தம் சல் என்பதனுடைய சல என்பதனுடைய ஏவல் வினை சல், சலா சலு சலி சலா சல்ன முன்னிலை. அதில் சலுங்கிறது ஆண்பால், முன்னிலையில் ஆண்பால் பன்மை. சலூனி, என்னிடம் கேளுங்கள் என்ற சொல்லை சும்மா அக்குசர அதிகப்படுத்தினார்கள். ஐயக்கூல சலூனி, சலூனி என்று சொல்வதை அதிகப்படுத்தினார்கள். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க? சலூனி சலூனி சலூனிங்கிறாங்க. இவர் கேட்ட உடனே என்ன, எங்கள் வாப்பா யாருன்னு கேட்டால் ஒருத்தர் கோவம் வருமா இல்லையா? அல்லாவுடைய ரசூல் வர்றாங்கன்னா ஒரு மார்க்க சட்டம் ஏதாவது கேட்டால் பரவாயில்லை. எங்கள் வாப்பா யாருன்னு கேட்டவுடனே பதிலையும் சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சலூனி சலூனி கேள், என்ன வேணாலும் கேள்ப்பாங்கிறாங்க. கோபத்தில் என்ன வேண்டாலும் கேளுன்னு சொல்வது என்னது, அதிகமாக சொல்ல ஆரம்பித்தார்கள்னால என்ன அர்த்தம்? அது கோபத்தில்னு அர்த்தம். அது பின்னாடி உள்ள அது வார்த்தைகள்லேருந்து அது விளங்கவும் செய்கிறது. பரக்க உமரு அலா ருக்குபத்தைஹி, உடனே உமர் அவர்கள் மண்டியிட்டார். உமர் அவர்கள் நம் முழங்காலின் மீது மண்டியிட்டார். மண்டியிட்டு ஃபகால, அவர் சொன்னார், ரலைனா பில்லாஹி ரப்பன், அல்லாஹுவை ரப்பாக இறைவனாக நாங்கள் பொருந்தி கொண்டோம். ஒபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் மார்க்கத்தை எங்கள் மார்க்கமாக நாங்கள் பொருந்தி கொண்டோம். ஒபி முகமதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா, முகமதை நாங்கள் நபியாக பொருந்தி கொண்டோம் என்று உமர் இந்த மண்டியிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறார். அதாவது மக்கள்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க,
நம்மளை மதிக்கலை, கண்ணா பின்னாண்டு தேவையற்ற கேள்வியெல்லாம் கேட்குறாங்கன்றத ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம். அதுக்கு உமர் என்ன செய்கிறாருன்னு அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்கள் அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கிட்டோம், இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கிட்டோம், உங்களை நபியாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், அந்த இதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை, இந்த கேள்வி கேட்ட யாருக்கும் என்ன இல்லை, உங்களை வந்து இன்சல்ட் பண்ணுற எந்த ஒரு நோக்கமும் இல்லை அப்படிங்கிறத சொல்வதற்கு இந்த வார்த்தையை சொல்கிறார். மண்டியிட்டு என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை ரலீனா பில்லாஹி ரப்பன், நாங்கள் அல்லாஹ் ரப்புன்னு ஏற்றுக்கிட்ட ஆளுங்க உங்களை கேள்வி பண்ணுவோமா, ஒபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கிட்ட ஆளுக்க, ஒபி முகமதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா, முகமதை நபியாக உங்களை நபியாக நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவ்வளோதான் அங்கே இருக்குது, நம்ம அங்கே வச்சுக்கிறோம். இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கண்ணா பின்னாண்டு கேள்வி கேட்டு உங்களை இன்சல்ட் பண்ணி உங்களை கேவலப்படுத்தி உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உங்களை சங்கடத்துக்கு ஆளாக்கி எனக்கு கேட்போம், நாங்கள் உயர்வான இடத்துல உங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உமர் சொன்ன உடனே ஃபசக்கத்தை ரசூலுல்லாஹ் அமைதியானார்கள். அந்த கோபமெல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்போ நம்மளை வந்து ஏதோ ஒரு கேவலப்படுத்தி இன்சல்ட் பண்ணுறதுக்கு இந்த மக்கள் கேட்கல, நம்மளை மதிக்கத்தான் செய்கிறாங்க, ஏதோ அறிந்து கொள்வதற்கு தான் கேட்குறாங்க என்று விளங்கின உடனே சக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியானார்கள். சக்கத்தைனா வாய் மூடினார்கள்னா அமைதியான, எதுவும் பேசலை. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், அந்த இமாம் வந்து இமாமுக்கு முன்னாடி ஒரு தப்பை ஒத்துக்கிறதுக்காக வேண்டி மண்டியிட்டு அமர்தல், இந்த பரக்க உமர் அலா ருக்குபத்தைகின்னு இருக்குல்ல, இந்த வாசகம்தான் அந்த தலைப்புக்குரிய வாசகம். தலைப்பில் தானே கொண்டு வந்திருக்கிறாரு. மண்டியிட்டு இமாமுக்கு முன்னால் முஹத்தீஸுக்கு முன்னால் மண்டியிடுவது பற்றிய பாடம்ன்றாரு. இந்த மண்டியிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் அன்ஹு என்ன மண்டிடுறேன்னு கேட்கல, எதுக்கு முழங்கால மடித்து போட்டு உட்கார்ற அப்படின்னு கேட்காம அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல. அதனால் ஒரு தலைவருக்கு முன்னாடி மண்டி போட்டு அமருதல் என்பது வந்து மார்க்கத்தில் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் தான், அது தடுக்கப்பட்ட ஒரு செயல் கிடையாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி உள்ளது. பாடத்தலைப்புக்கு அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது வேறு பாடம். பாபு மன் ஆதல் ஹதீஸ சலாசன் லியுஃபஹம அன்ஹு. மன் ஆத என்றால் அதாவது ரிப்பீட் இருக்குல்ல, திருப்பி சொல்கிறதுக்கு ஒரு ஆதமாங்க. ஒரு செய்தி நான் சொல்லிட்டேன், ரெண்டாவது தடவை அதை சொன்னேன்னு வைங்களேன், ஆத மீண்டும் சொன்னார். ஒரு விஷயத்தை வந்து திருப்பி சொல்வதற்கு பேர் என்னது, ஆத என்று வார்த்தையை சொல்லுவாங்க. மன் ஆதல் ஹதீஸ, ஒரு செய்தியை திரும்ப சொல்வது பற்றிய பாடம். எத்தனை தடவை திரும்ப சொல்வது, சலாசன் 3 தடவை. ஒரு செய்தியை 3 தடவை திரும்ப சொல்வது பற்றிய பாடம். எதற்காக 3 தடவை சொல்கிறாங்கன்னு கேட்டால், லியுஃபஹம அன்ஹு, அவரிடமிருந்து அந்த செய்தி அறிந்து கொள்ளப்படுவதற்காக. யுஃபஹமண்டா விளங்குது, ஃபஹமுண்டா விளக்கம். லியுஃபஹம அன்ஹு, அவரிடமிருந்து அந்த செய்தி விளங்கப்பட வேண்டும், அனைவராலும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒருக்கா சொன்னால் எல்லாருக்கும் விளங்காது, ஒரு 3 தடவை சொன்னால் எல்லாருக்கும் விளங்கும் என்ற காரணத்திற்காக ஒரு செய்தியவே திரும்பி 3 தடவை சொல்வது பற்றிய பாடம். பாபு மன் ஆதல் ஹதீஸ, ஹதீஸ்னா செய்தி, ஆதனா திரும்ப சொன்னார். மன் ஆதல் ஹதீஸ சலாசன், செய்தியை 3 தடவை திரும்ப சொல்பவர் பற்றிய பாடம். எதற்காக திரும்ப சொல்கிறார் என்று கேட்டால், யுஃபஹம அன்ஹு, அவரிடமிருந்து அறிந்து கொள்ளப்படுவதற்காக வேண்டி, அவரிடமிருந்து மக்கள் வந்து அறிஞ்சிக்கிறனுங்கிறதுக்காக வேண்டி இப்படி ரிப்பீட் பண்ணுவது பற்றிய பாடம். அதுக்கு கீழே என்ன கொண்டு வரேன்னு கேட்டால், ஹதீஸில் வருது, ஆனால் இந்த இடத்துல ஒரு ஹதீஸாக கொண்டு வரல, ஒரு துணுக்கு மட்டும் சனதெல்லாம் இல்லாமல் போடுறாரு. இந்த செய்தி சனதோடு வேறு இடங்களில் வருது. ஃபொகால, இது ஒரு ஹதீஸுடைய ஒரு சின்ன ஒரு துண்டு, இது அதை எடுத்து போடுறாரு. ஃபொகால, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அலா ஒ கவுலு ஜூர், எச்சரிக்கை, பொய் சொல்வதுங்கிறாங்க. ஃபமா ஜால யு கர்ரிருஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கர்ரரை என்றால் திரும்ப சொன்னான், யு கர்ரிருஹா என்றால் இதை திரும்ப சொன்னார். ஃபமா ஜாலன்னு போட்டிங்கன்னா சொல்லிக்கிட்டே இருந்தார். ஃபமா ஜால யு கர்ரிருஹா, அதை திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதாவது பெரும்பாவங்களை பற்றி ரசூலுல்லாஹ் ஒருக்கா சொல்லுவாங்க.
பெரும்பாவங்கள் அந்த ஹதீஸ் முன்னாடி பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு அடுத்த ஹதீஸாக வருதா அதுக்கு அடுத்து வருதான்னு தெரியல. அந்த ஹதீஸ் வரும். அப்போ பெரும்பாவங்களை ஒவ்வொரு பாவமாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பொய்யே சொல்லுவாங்க. பெரும்பாவத்தை சொல்லுவோம் அலா கவுலு ஜூர், பொய் சொல்வதும் அந்த பெரும்பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை மட்டும் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாங்க. பெரும்பாவம் என்னன்னு கேட்கும்போது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிதல், ஊக்குக்குள் வாலிதைனை பெற்றோருக்கு தொந்தரவு கொடுக்கறது, கத்லுன் நஃப்சி கொலை செய்கிறது, போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரணும். அந்த பட்டியலில் கவுலு ஜூர் பொய் சொல்வது அப்படின்றும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை மட்டும் பல முறை சொல்லுவாங்க. அலாவ கவுலு ஜூர்னு சொல்லிட்டு அலாவ கவுலு ஜூர் அலாவ கவுலு ஜூர் அலாவ கவுலு ஜூர்னு ஃபமா ஜால யு கர்ரிருஹா, இதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தார்கள் அப்படின்றது இருக்குது. இதில் இது விளங்கிட்டு போட்டார். நம்ம ஒரு பொதுவான ஒரு பார்வையில்னா இப்படி போட்டால் இருக்க விளங்குமா, இப்படியே போடுறது, இவர் என்னென்னு போடணும். ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பாவங்களை பட்டியல் போட்டார்கள். இந்த வார்த்தையை சொல்லும்போது பல தடவை சொன்னார்கள். அப்படி இருந்தால் தானே வரேன். அதை யாருக்கும் விளங்கு காலை யார் சொன்னாலும் ஒன்றும் விளங்க நமக்கு இந்த ஹதீஸ் தெரிஞ்சதுனால நமக்கு விளங்கிருச்சு. இந்த வார்த்தையிலேருந்து விளங்குதுன்னா விளங்காது. காலை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்னு நம்ம வச்சுக்கிறோம். எதனால் வச்சுக்கிறோம்னா அந்த ஹதீஸ் முழுமையாக வேறு இடத்துல வருது. அதில் என்ன செய்கிறதுன்னா ரசூலுல்லாஹ் சொன்னது தான் வருகிறது. அதை எடுத்து போடுறாரு, அது துணுக்கு எடுத்து போடுறார். அவரது தலைப்புக்கு என்னென்னு கேட்டால் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லலாம் என்பதான தலைப்பு. அதுக்கு ஆதாரமாக இதை போடுறாரு. அது ஹதீஸாக போடலை, முழு சனதோடு போடாமல், சனதோடு இந்த செய்தி இருக்குது ஆனால் இவர் கொண்டு வராமல் என்ன செய்கிறாருன்னா அதில் துணுக்கை மட்டும் போடுகிறார். கால இப்னு உமர் சொன்னார்கள், காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹல் பல்லகுத்து சலாசன், ஹல் பல்லகுத்து என்பதை 3 தடவை சொன்னார்கள். ஹல் பல்லகுத்து என்றால் நான் எடுத்து சொல்லிவிட்டேனா, அந்த இறுதி பேருரையில் மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேனான்னு என்ன செய்வாங்க, 3 தடவை கேட்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹல் பல்லகுத்து, நான் எடுத்து சொல்லிவிட்டேனா என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாசன் 3 முறை சொன்னார்கள். அப்போ நான் எடுத்து சொல்லிவிட்டேனான்னு ஒரு தடவை கேட்க வேண்டியதானே, ஒரு தடவையும் கேட்கலாம், தேவை ஏற்பட்டால் 3 தடவை கூட கேட்கலாம். அப்போ 3 தடவை சொல்லலாம் என்பதற்குத்தான் இவர் அந்த பாட தலைப்பு போட்டிருக்கிறாரு. அந்த தலைப்புக்கு தகுந்தவாறு உள்ள ஒரு செய்தி. இதையும் ஹதீஸ் அவர் கொண்டு வரல, முழு சனதோடு போட்டு முழு சம்பவத்தை சொல்லி எப்போ சொன்னாங்கன்னு வந்தால் தான் இது ஆதாரத்துக்கு வரும். இதெல்லாம் ஹதீஸுடைய கணக்கில் வராது. இதெல்லாம் ஹதீஸ் தான், ஆனால் புகார் நம்பர் போடுறாங்கல்ல அதிலெல்லாம் வராது. ஏன் வராதுன்னு கேட்டால் இதை ஒரு ஹதீஸுடைய வடிவத்தில் ஒரு பதிவு செய்யலை. எனக்கு சொன்னார்னு அந்த ஒரு அறிவிப்பாளர் தொடரோடு சொன்னால் மாத்திரம்தான் அது ஹதீஸ் கணக்கில் வரும். ஆனால் இவர் போட்ட இந்த 2மே ஹதீஸ் தான், இந்த 2மே ஹதீஸ் தான். ஆனால் அந்த ஹதீஸ் என்ன செய்யலை, ஹதீஸுடைய ஒரு முறையில் கொண்டு வரல அவர். இப்போ 94 ஹதஸனா அபுதா என்பவர் நமக்கு அறிவித்தார். கால அவர் சொன்னார், ஹதஸனா அப்து சமது நமக்கு சொன்னார். கால அவர் சொன்னார், ஹதஸனா அப்துல்லாஹி இப்னுல் முசன்னா நமக்கு சொன்னார். கால அப்துல்லா சொல்கிறாரு, ஹதஸனா சுமாமா பின் அப்துல்லா நமக்கு சொன்னார். யார் வழியாக சொன்னார், அனஸ் இவர் சஹாபி, அனஸ் வழியாக சொன்னார். அனஸ் யார் வழியாக சொன்னார் என்ற யாரை பற்றி சொன்னார்ன்னு கேட்டால் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் சொன்னார். எப்படி சொன்னார்ன்னு கேட்டால் அன்னஹு கான இதா சல்லம, நபி அவர்கள் கான இதா சல்லம, அவர்கள் காணவுடைய அர்த்தத்தை ஹபரில் இங்கே தான் கொடுக்கணும், 2வது சல்லமவில் இதில் கொடுக்கக்கூடாது. இதா சல்லம, அவங்க சலாம் சொல்லும் பொழுது சல்லம சலாசன், 3 முறை சலாம் சொல்பவர்களாக இருந்தார்கள். இந்த காணவை இங்கே சேர்க்கணும். அதாவது காணன்னு வந்துருச்சின்னு சொன்னால் அந்த காணவுடைய அர்த்தத்தை எங்கே கொடுக்கணும்னா 2வது வாக்கியத்தெலாம் கொடுக்கணும். காண இதா சல்லம, சலாம் கொடுக்கும் பொழுது சல்லம சலாசன், 3 முறை சலாம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அதை சலாம் சொன்னார்கள். ஒரு ரசூலுல்லாஹ் சலாம் அலைக்கும் சலாம் சொல்கிறோம்ல,
அப்படி சலாம் சொல்கிறாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு 3 தடவை சொல்வார்கள். ஒய்தாத்த கல்லம பேசும் பொழுது கலிமத்தின் ஒரு சொல்லை ஒரு வார்த்தையை பேசும் பொழுது ஆதஹா சலாசன் 3 முறை திரும்ப திரும்ப சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு. இது ஹதீஸாக கொண்டு வந்திருக்காரு. அனஸ் அறிவிப்பதாக 94 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் ஒரு உங்களுக்கு சில சந்தேகங்கள்லாம் வரும். என்ன சந்தேகம் வரும்னு கேட்டால், இப்போது நம்ம யாராச்சும் ஒரு ஆளுக்கு சலாம் சொல்லும்போது 3 தடவை சொல்கிறோம். ஒரு ஆளை பார்த்து சலான் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போமே தவிர அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவோமா? யாருமே சொல்ல மாட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கன்னா நம்மளும் சொல்ல தானே வேணும். இந்த ஹதீஸ் படி பார்த்தீங்கன்னா சலான் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 தடவை சலான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ சலாம் ஒரு தடவை தான் உலகத்தில் எல்லாருமே சொல்கிறோம். அவர் எந்த குரூப்பை சேர்ந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு ஆள் சலான் சொல்வதாக இருந்தால் ஒரு தடவை தான் சொல்வார். நாமளும் சொல்லுகிறோம், அவரும் சொல்கிறார். யாராவது ஒரு ஆள்கிட்ட போய் என்ன செய்ய மாட்டார், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்ல மாட்டார். சொன்னார்னு சொன்னால் அவர் விசித்திரமாக பார்ப்பாங்க. மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்தால் பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் அதைத்தானே சொல்லுது. இந்த ஹதீஸ் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் சலான் சொல்லும் பொழுது 3 தடவை சொல்லுவாங்கன்னு வருகிறது. ஆனால் இதனுடைய அர்த்தம் அப்படி கிடையாது. இது எப்போன்னு கேட்டால், ஒரு கூட்டத்தில் சலான் சொல்லும்போது இது அடுத்த ஹதீஸில் விளக்கம் வந்துடுது. நான் இந்த ஹதீஸில் விளக்கிட்டு அடுத்த ஹதீஸ் வாசி உங்களுக்கு விளங்கிறேன். இதுக்கு அடுத்த ஹதீஸில் அதை கொண்டு வர்றார். ஒரு கூட்டத்தில் சலான் சொல்கிறோன்னு வைங்களேன், பெரிய கூட்டம் பயான் பண்ணுற ஒரு கூட்டமாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் 3 பக்கமாக திரும்பி 3 மைக்கெலாம் இல்லாத காலம் தானே. மைக்கெலாம் இல்லாத ஒரு காலத்தில் ஒரு சபைக்கு சலான் சொல்வதாக இருந்தால் பெரிய அளவுக்கு எண்ணிக்கையில் கூட்டம் இருப்பார்களே. ஆனால் அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு அப்படி சொல்வார்கள். ஒரு சபையில் சொல்வது தான் இது குறிக்கிறது என்று சொல்லி விளங்கிக்கிறணும். இல்லை நீங்கள் என்ன சொல்ல ஒருத்தட்டே போய் 3 தடவை சலான் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால், இதே விஷயத்தை இதே அனஸ் விளக்கும்போது வேறு வார்த்தைகளை கொண்டு விளக்குறாரு. அந்த அதிசயம் பார்த்துருங்க, உங்களுக்கு விளங்கிடும். அடுத்த ஹதீஸ் 95. ஹதஸனா அபுதா பின் அப்துல்லாஹி சஃபார். முதல்ல வெறும் அபுதான்னு மட்டும் வந்துச்சு. அதே ஆள் தான் வாப்பாவோட சேர்த்துங்க வந்தது. ஹதஸனா அபுதா பின் அப்துல்லாஹி சஃபார் என்பவர் நமக்கு அறிவித்தார். கால ஹதஸனா அப்து சமது, அதுலேயும் அப்து சமது தான் அறிவிப்பார். எங்களுக்கு அப்து சமது அறிவித்தார். கால ஹதஸனா அப்துல்லாஹிபின் முசன்னா, அப்துல்லாஹில் முசன்னா நமக்கு அறிவித்தார். அவர் சொல்கிறார், கால ஹதஸனா சுமாமா பின் அப்துல்லா. இதே டிட்டு அப்படி அறிவிப்பாளர் தான். சுமாமா பின் அப்துல்லா நமக்கு சொன்னார். யார் வழியாக சொன்னார்னா, அனஸின் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி வழியாக அனஸ் வழியாக என்று அவர் சொன்னார். எப்படி சொன்னார்ன்னு கேட்டால், அன்னஹு கான இதா தகல்லம பி கலிமத்தின், ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் பேசும் பொழுது ஆதஹா சலாசன், அதை 3 முறை திருப்பி சொல்வார்கள். ஹத்தா துஃபுஹம அன்ஹு, அவரிடமிருந்து அது மக்கள் விளங்கி கொள்வதற்காக அப்படி சொல்வார்கள். அப்போ 3 தடவை சொல்வார்கள். இதுக்கு பயானில் ஒரு செய்தியை சொல்கிறோன்னு வைங்களேன், அந்த செய்தியை ஒரு தடவை சொன்னாலே போதும். ஆனால் ரசூலுல்லாஹ் எப்போ 3 தடவை சொல்லுவாங்கன்னு கேட்டால், நம்ம சொன்னது மக்களுக்கு புரியலைங்கிறது நம்ம அந்த முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பேச்சாளர் என்ன செய்வார், ஆடியன்ஸுடைய அவங்களுடைய அந்த முக பாவனையை வைத்து நம்ம சொன்ன அந்த ஆளுக்கு புரியலை, திருதுன்னு முடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் இன்னொருக்கா சொல்லுங்கள். அப்போ ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்வார்கள்ங்கிறது சும்மா சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஹத்தா துஃபுஹம அன்ஹு, அவர்களிடமிருந்து அது விளங்கி கொள்ளப்படும் வரை என்ன செய்வாங்க, 3 தடவை சொல்லுவாங்க. விளங்கிட்டாங்கன்னா 3 தடவை தேவையில்லை, ஒரு தடவையில் விளங்கிட்டாங்கன்னு சொன்னால் அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஒரு ட்ரையான ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு வைங்க, மக்களை பார்க்குறாங்க, விளங்குன மாதிரி தெரியலையே, இன்னொருக்கா அதை சொல்லுவாங்க. விளங்குன மாதிரி தெரியலையே, இன்னொருக்கா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய பயான்களில் பண்ணும்போது சில விஷயங்கள் என்ன செய்வோம், ரிப்பீட் பண்ணி 2-3 வரலாம் சொல்லுவோம். அது எதுக்குன்னா விளங்குறதுக்காக வேண்டி. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இதாத்த கல்லமை பி கலிமத்தின், ஒரு வார்த்தையை பேசும் பொழுது ஆதஹா, அதை திரும்ப திரும்ப சொல்வார்கள். சலாசன் 3 முறை சொல்வார்கள். ஹத்தா துஃபுஹம அன்ஹு, அவர்களிடமிருந்து அது விளங்கி கொள்ளப்படுவதற்காக அப்படி சொல்வார்கள், அல்ல விளங்கி கொள்ளும் வரை அப்படி சொல்வார்கள். ஒய்தா அத்தாலா கௌமின், ஒரு கூட்டத்திற்கு ரசூலுல்லாஹ் வந்தால், தனித்தனி நபருக்கு கிடையாது. ஒய்தா அத்தாலா கௌமின், ஒரு கூட்டத்திற்கு ரசூலுல்லாஹ் வந்தார்களே ஆனால் வந்து ஃபசல்லம அலைஹிம்,
அவர்கள் மீது சலாம் சொல்வார்களே ஆனால் சல்லம் அலைஹிம் சலாசா, அவர்கள் மீது 3 தடவை சலாம் சொல்வார்கள். ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்து அது கூட்டத்துக்கே சலாம் சொல்வதாக இருந்தால் 3 முறை சொல்வார்கள். கூட்டம் பெருசாக இருந்து ஒரு தடவை சொன்ன சலாம் வந்து எல்லாருக்கும் எட்டலைன்னா என்ன செய்வாங்க, இந்த பக்கம் திரும்பி ஒன்று, அந்த பக்கம் திரும்பி, அந்த பக்கம் திரும்பி என்ன செய்வாங்க, 3 முறை சலாம் சொல்வார்கள் அப்படின்னு வருது. அப்போ 3 முறை சலாம் சொல்லுதல் வந்து ஒரு சபைக்கு தான், அதுவும் வந்து அந்த சலாம் எட்டலைங்கும் பொழுது தான். 3 முறை ஒரு வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்வார்கள் என்பதும் விளங்குறதுக்கு தான். விளங்கிக்கிட்டாங்கன்னா அதை ரிப்பீட் பண்ண தேவையில்லை. விளங்காமல் நம்ம சொன்னது புரியலைன்னு தெரிய வந்தால் இன்னும் ஒருக்கா நம்ம என்ன செய்யலாம், சொல்லிக்கிறலாம். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க என்பதை அதுக்கு ஆதாரமாக வைத்து கொள்ளலாம்னு இருக்குது. அப்போ இந்த போட்ட தலைப்புக்கு தகுந்தவாறு ஹதீஸ்களை கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி வந்து அடுத்த ஹதீஸ் 96. ஹதசனா முசத்ததுன். 96 ஹதீஸ் என்ன வருதுன்னா, ஹத்தசனா முசத்ததுன், முசத்தது என்பார் நமக்கு சொன்னார். கால் அவர் சொன்னார், ஹத்தசனா அபு அவானா, அபு அவானா என்பவர் நமக்கு சொன்னார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா நபி பிஷரின், அபு பிஷர் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் எப்படி அறிவிக்கிறார்னா அன் யூசுஃபா, யூசுஃபுங்கிறது பேராகவும் இருக்குது வேற்றுமொழியாகவும் இருக்குது, அதனால் ஜர் வராது. அன் யூசுஃப் அபுனி மாஹுக், யூசுஃபின் மாஹுக் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால் அன் அப்துல்லா இப்னு அம்ரின், அப்துல்லா இப்னு அம்ர் வழியாக அவர் அறிவிக்கிறார். கால, இதுதான் செய்தி. அப்துல்லா இப்னு அம்ருங்கிற ஒரு சஹாபி. கால, அப்துல்லா இப்னு அம்ரு சொல்லுகிறாரு, தஹல்லஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்தங்கினார்கள். ஃபீ சஃபரின், ஒரு சஃபரில், ஒரு பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறோமா, அவங்க ரசூலுல்லாஹோட சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பின்தங்குறாங்க. பின்தங்குறன்னா பாத்ரூம் போகிறதுக்காக என்ன செய்வாங்க, அந்த கூட்டம் போய்கிட்டே இருக்கும், இவங்க சுலோவாக நடைய போட்டு கொஞ்சம் பின்தங்கிடுவாங்க. அப்போ தஹல்லஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்தங்கினார்கள். ஃபீ சஃபரின் சாஃபர்னாஹு, நாங்கள் பயணித்த ஒரு பயணத்தில், நாங்கள் சென்ற ஒரு பயணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் பின்தங்கிட்டார்கள். அதிரக்கனா, பின்தங்கியவர்கள், பின்தங்குறன்னா என்ன அர்த்தம்னா ஒரு பாத்ரூம் போகிறதுக்காக ஒதுங்கியிருப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய நின்று எல்லோரும் போன பிறகு யூரினுக்குன்னு போயிட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. அதிரக்கனா, எங்களை வந்து அடைந்தார்கள். அதிரக்குனா இல்லை, அதிரக்க நான் அஃபால காய்பான வார்த்தை தான். அதிரக்க நான், அவர்கள் எங்களை அடைந்தார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈயானான்னு அர்த்தம். அதிரக்க நான், எங்களை அவர்கள் அடைந்தார்கள். எந்த நிலையில் அடைந்தார்னா அது அருஹக்ன சலாத்தை, தொழுகைக்கு நாங்கள் நெருங்கிவிட்ட நேரத்தில் எங்களை அடைந்தார்கள். தொழுகைக்கு எல்லாம் தயாராகிட்டோம். அப்போ பின்தங்கின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க தேவையெல்லாம் முடிச்சுட்டு வந்து எங்களை சேர்ந்து கொண்டார்கள். என்ன தொழுகை அதுன்னு கேட்டால் சலாத்தல் அசரி. அது அருஹக்ன சலாத்தை, சலாத்தல் அசரி பதில். அது தொழுகைக்கு நெருங்கிவிட்ட நிலையில், அதாவது அசர் தொழுகைக்கு நெருங்கிவிட்ட நிலையில் எங்களை அடைந்தார்கள். ஓ நஹனு நத்தவல்லவ், நாங்கள் உழு செய்து கொண்டு இருந்தோம். உழு செஞ்சுக்கிட்டு தொழுகை நேரம் வந்தோம், உழு செய்வாங்கள்ல, உழு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உழு செய்யும் பொழுது ஃபஜஅல்னா நம்ஸஹு அலா அர்ஜுலினா, நாங்கள் நம்ஸஹு, ஜஅலவுக்கு இப்போ முந்தைய சொல்லிட்டோம். ஜஅல என்பதற்கு பிறகு ஒரு வருங்கால வினை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஜாலோடைய அர்த்தம் வந்து ஆக்கினார்னு அர்த்தம் வராது, ஆரம்பித்தார்னு அர்த்தம் வந்துடும். ஜஅல்னா நம்ஸஹு, நாங்கள் தடவ ஆரம்பித்தோம். ஜஅலன்னா ஆக்கினோன்னு அர்த்தம். ஆனால் ஜாலவுக்கு பிறகு இன்னொரு வினை சொல், நம்ஸஹுங்கிற வினை சொல்லுது. அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஜாலவுக்கு என்ன அர்த்தம் செய்யணும், தடவினோம் ஆக்கினோம்னு அர்த்தம் செய்யக்கூடாது. இப்போ ஜால்னா நம்ஸஹு, நாங்கள் தடவ ஆரம்பித்தோம். ஆனால் அர்ஜுலினா, எங்களுடைய கால்கள் மீது தடவ ஆரம்பித்தோம். கால்களை வந்து கழுவத்தானே செய்யணும். உழு செய்கிறதுன்னு சொன்னால் என்ன செய்யணும், கால் வந்து தண்ணி ஊற்றி கழுவணும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா காலை கழுவாமல் தண்ணியை தொட்டு இப்படி தடவிக்கிறாங்க. தண்ணியை தொடுறாங்க, இப்படி காலை தடவிக்கிறாங்க. தடவுனா கழுவுன மாதிரி வந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டாங்க. இப்போ ஜால்னா நம்ஸஹு அலா அர்ஜுலினா, அர்ஜுலுங்கிறது ரிஜிலுக்கு பன்மை, ரிஜிலுனா கால். அப்போ அலா அர்ஜுலினா, எங்களுடைய கால்கள் மீது நாங்கள் ஈர கையால்,
தடவ ஆரம்பித்து கொண்டு இருந்தோம். அப்போது ஃபனாதா அழைத்தார்கள், அலா சவுத்திஹி அவங்களுடைய உயர்ந்த சத்தத்தில். சும்மா அழைக்கிறது ஒன்று இருக்குது, சவுண்டு போட்டு அழைப்போம்ல, அலா சவுத்திஹி கடுமையான சத்தத்தில் அழைத்தார்கள். அழைத்து வயலுன் லில் ஆகாபி மினன்னார், வயலுண்டா கேடு, கேடு உண்டாகட்டுமாக, லில் ஆகாபி குதிகால்களுக்கு, மினன்னாரி நரகம் என்ற கேடு உண்டாகட்டுமாக, வயலுன் லில் ஆகாபி மினன்னார். அதாவது பார்க்குறாங்க, குதிகால் கழுவப்படலை, மேலே இப்படி தடவிக்கிட்டாங்களே தவிர அந்த குதிகால் பகுதி இருக்குல்ல, அதை வந்து அவங்க கழுவவே இல்லை. ஒழு செய்யும்போது கால்களை கழுவுறதுங்கிறது தெளிவாக கட்டளையாக இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க அதை வயலுலில் ஆகாபி மினன்னார், குதிகால்களுக்கு கேடு உண்டாகட்டுமாக, என்ன கேடு, மினன்னார் நரகம் என்ற கேடு குதிகால்களுக்கு உண்டாகட்டுமாக என்று மர்ரத்தைனி அவு சலாதன் 2 தடவைகள் அல்லது 3 தடவைகள், மர்ரத்தைனா 2 டைம்ஸு, சலாதனா 3 தடவை. அப்போ இது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வர்றாங்க உழு செய்கிறாங்க. உழு செய்தவர்கள் வந்து தண்ணியை ஊற்றி கழுவாமல் தொட்டு தடவுறாங்க. தொட்டு தடவும் போது பின்னாடி கொஞ்சம் படாமல் இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு நரகம் உண்டாகட்டுமாகன்ற ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை பண்ணுறாங்கன்னு வருது. நமக்கு பாடத்தலைப்பு என்னன்னு கேட்டால், அதாவது 3 தடவை சொல்கிறார், பல தடவை சொல்கிற வருதுல, வயலுனில் ஆகாபி மினன்னார்னு ஒருக்கா சொல்லலை அவங்க, வயலுனில் ஆகாபி மினன்னார், வயலுனில் ஆகாபி மினன்னார், வயலுனில் ஆகாபி மினன்னார்னு ஒரு 3 தடவை சொல்லியிருக்கிறாங்க. அவன் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ண வேண்டிய ஒரு செய்தி இருந்துச்சுன்னு சொன்னால் 2 தடவை 3 தடவையெல்லாம் சொல்லலாம், சொல்வது பற்றிய பாடம்னு தலைப்பு போட்டார். தலைப்புக்கு ஏற்றவாறு ஹதீஸை கொண்டு வந்துட்டார். இதோடு வந்து 96 முடிஞ்சிருச்சு. 97வது ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.